ஹலோ வணக்கம் நண்பர்கள். கேஎல்2 டிஎன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு ரிசல்ட்டு எதிர்பார்த்த மாதிரி ஓரளவுக்கு மெச்சாக இருந்தது. ஆல் பூ நம்ம எதிர்பார்த்த மாதிரி 2 நம்பர் கொடுத்துருந்தோம். 7-9 அப்படின்னு 7 நம்பர் சரியாக மேட்சாக இருக்குது. அதே மாதிரி பி போலில் 7 நம்பர் மேட்சாக இருக்குது. என்ன பாக்ஸில் நம்ம ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தோம். அதை நான் மாற்றி கொடுத்துட்டேன். ஏபிசின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ பாக்ஸுன்னு டைப் பண்ணுற போல் மாற்றி அடிச்சிட்டேன். ஏபிசின்னு ஆக்சுவலாக பாக்ஸ் நம்பர் அதுலேயும் வந்து நம்ம தவறட்டும் சி போர்டு மிஸ் ஆகிடுச்சு. 572க்கு நம்ம 578ன்னு எடுத்துட்டோம். அது மாதிரி ஏபிஏசியில் 47-42 எடுத்துட்டோம். ஸோ கரெக்டாக வந்ததுன்னா ஒரு நம்பர் இறக்கி வச்சுருந்தா கரெக்டாக வந்திருக்கும். அதிலும் 2 டிஜிட்லும் வழக்கம் தவறட்டும். நான் எப்பவுமே சொல்கிறேன், நம்ம எடுக்கிற நம்பர் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ். ஒரு நம்பர் மேலே ஏறி வரும், ஒரு நம்பர் கீழே இறங்கி வரும். சில சமயம் நம்ம எடுத்த நம்பரே வரும். நம்ம எடுத்த நம்பர் வந்து ஒரு நம்பர் ப்ளஸ் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணுங்கள். நிறையா வாய்ப்புகள் இருக்குது. என்ன எண்கள் அதிகமாக வரும், டிக்கெட் அதிகமாக வரும். ஆனால் வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே பிரகாசமாகவே தெரியும். வேறு ஒன்றும் கிடையாது. முயற்சி பண்ணி பாருங்கள். டெய்லி வேண்டாம், ஒரு நாளைக்கு நல்ல ஒரு அமௌண்ட் கையில் இருக்கும்போது முயற்சி பண்ணி பாருங்கள். வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரையல் நம்பர் ரெண்டுமே சரியாக பார்க்க முடியல. இன்றைக்கி சுத்தமாக ஒர்க் ஆகலை, அங்கேயே ஸ்டக் ஆகி போயிடுச்சு. ஸோ ட்ரையல் நம்பர் ரெண்டுமே தெரில. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 927572 இந்த 6 நம்பரை மையமாச்சு நம்ம வழக்கம் நம்ம கணிப்புகளை கையோட தள்ளதாங்க. சென்னை நம்ம கணக்கு மாவட்ட போட்டு பார்த்திங்கன்னா 5-3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நேற்று மாதிரி இன்றைக்கும் ஒரு கேப் விட்டு வருது. நேற்று 7-9 எடுத்திருந்தேன். 7-8 எல்லாம் அப்படி வரல, 8-9 அப்படி வரல. 7 ஒரு நம்பர் கேப் விட்டு 9 வந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி 3-4 வரணும், ஒரு 4-5ன்னு வரணும். அப்படி வராமல் 3 ஒரு நம்பர் கேப் விட்டு 5 அப்படின்னு வருது. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் மினிமம் ஒரு நம்பர் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி வந்தாவே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு கார்னியா ப்ளஸ் ட்ரா நம்பர் 627 ட்ரா நம்பர். சில சமயம் இந்த ட்ரா நம்பர் மேட்ச் பண்ணும் நம்பர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரா நம்பர் கணக்கு போடுவாங்க. அப்புறம் கலண்டர் நம்பர், தமிழ் கலண்டர் நம்பர், இங்கிலீஷ் கலண்டர் நம்பர் நிறைய வச்சு போடுவாங்க. அதுபோல் சார்ட் வச்சு பேட்டர்ன் ரூட் பண்ணுறது, அப்புறம் ஒட்டு எண்கள் சொல்லுவாங்க. ஸோ நிறையா இருக்குது, நிறையா ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது உங்கள் ட்ரிக்ஸ் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேரளா லாட்ரி நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் போடணும் அப்படின்னா முன்னாடி நம்பர் கொடுத்த பிறகு வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பர் நீங்கள் கேரளா லாட்ரி வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணிக்கலாம் 3-5 வரைக்குமே. ஸோ இன்றைக்கி ஏபிசி போல் வழக்கம் போல் தான், வேறு ஒன்றும் இல்லை. 5-3-1 எடுத்துக்கிறேன். ஸோ மொத்தம் 3 எடுப்போம். இதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் மினிமம் வரும். ஆல் போல் அதே மாதிரி தான் 2 நம்பர் கொடுத்து ஒரு நம்பர் கொடுக்குறோம். கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும். சில சமயம் 2 நம்பருமே வரும். எப்படி வருதுன்னு இன்றைக்கி 531. இதை அப்படியே வந்து ஒரு 10 நம்பராக பிரித்து வச்சுக்கிறோம். வழக்கம் போல் தான், வேறு ஒன்றும் இல்லை. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 ரிசல்ட்டு அதே மாதிரி வச்சுக்கிறோம். ஸோ நேற்று தான் பாக்ஸ் டைப் பண்ண போல் ஏபிசி அப்படின்னு டைப் பண்ணி பாக்ஸ் நம்பரை போட்டேன். ஸோ ஒரு பேட்டர்ன் மிஸ் ஆகிடுச்சு. ஒரு நம்பர் கமெண்ட் பாக்ஸ் கேட்டிருந்தார், என்ன ஏபிசி நம்பரை காணும் அப்படின்னு. ஸோ அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அது டெல்ட் அடிச்சு டைப் பண்ணும்போது டெல்ட் ஆகிடுச்சு. அது நானும் கவனிக்கல. பட் தான் பரவாயில்ல, அந்த நம்பர் வரல. ஏன்னா ஏபிசி போல் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே 10 நம்பராக பிரித்து வைக்கிறோம். வேறு ஒன்றும் நீங்கள் எந்த கன்ஃபியூஷன் பண்ண தேவையில்ல. பாக்ஸ் நம்பர் மிஸ் ஆனால் தான் நமக்கு கொஞ்சம் குழப்பம் வரும். ஆனால் ஏபிசி 3 டிஜிட்டில் மிஸ் ஆனாலுமே நீங்கள் ஏபிசி போல் என்ன கொடுத்துருந்தோம் அந்த நம்பர் அப்படியே ஒரு 27 நம்பர் வரும். 10 நம்பர் மட்டும் எடுக்கிறேன். 10 நம்பர் என்ன எடுக்கிறேன், பிசி மெயினாக வச்சு ஒரு 10 நம்பர் எடுக்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு மினிமம் பிசி வந்தால் கூட நல்ல ஒரு கணிப்பு தான். பாக்ஸ் பார்த்திங்கன்னா 4 நம்பர் அதே மாதிரி 977, 252, 770, 242 அப்படி சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி டபுள்ஸ் நிறையா வருது. டபுள்ஸ் 2 மூலம் வந்துட்டு இருந்தது, ஒரு கேப் விட்டுருக்குது. நாளைக்கு டபுள்ஸ் வரதான் பார்க்கலாம். ஸோ எப்படி வந்தாலும் சிங்கிள் டிஜிட் வந்தாலும் 2 டிஜிட் வந்தாலும் நாம் அதுக்கிட்டான கணிப்பு எடுத்து வச்சிட்டோம்னாக்க கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதில் ஏதாவது ஒரு நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் மட்டும் முயற்சி பண்ணுங்கள். அதிகமாக நம்பர்ஸ் வேணும். அப்படி இல்லாமல் டெய்லி நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த மாதிரி நம்பர்ஸ் அதிகமாக வின்னிங் வருது அதை ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கோட மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் தனியாக கணக்கு வச்சுருப்பீங்க, அந்த கணக்கோட முயற்சி பண்ணி பாருங்கள். இல்லை இதில் வந்து எதாவது ஐடியா ஒன்று பிடிச்சிங்க அப்படின்னா அந்த ஐடியா டெவலப் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களோட ஐடியாவை டெவலப் பண்ணிக்குவாங்க. 2 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் 6 நம்பர் எடுத்துக்கிறோம். ஆல் போர்டு கொடுத்த நம்பர் அப்படி 53 35 ஆகும். ஒரு டபுள்ஸ் 55 33 எப்போ டபுள்ஸ் எப்போ நம்பர் அது போய் நம்ம பேங்கில் வரக்கூடிய 35180 இதில் வச்சு எடுத்துக்கிறோம். ஸோ மொத்தமாக நம்ம கணிப்பு இன்றைக்கி வழக்கம் போல் அவ்வளோதான். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, கேசிங்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் பட்டன் கொடுங்க. போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும்.
நாளைக்கு சரி நான் பட்டினம் படத்தில் கண்டிப்பாக பேசுவோம். தேங்க்யூ.